வாய்ஸ் கேள்வி. தர்மத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? தர்மம் என்பது நபிமார்களுக்கெல்லாம் ஹராம், விலக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஆகையால் தர்மத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை கொஞ்சம் தெளிவாக தர இயலுமா? ஏனென்றால் சிரிப்பு கூட தர்மம் தானே. ஒரு புன்னகை செய்வதை கூட தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறதே. இஸ்லாம் சொல்கிறதே. நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். இஸ்லாத்தில் தர்மம், சதகா என்பது மிக உயரிய, பரந்த அர்த்தத்தை கொண்ட ஒரு நற்செயலாகும். உங்களுடைய கேள்விக்கான தெளிவான விளக்கத்தை கீழே உள்ளவாறு புரிந்து கொள்ளலாம். 1. நபிமார்களுக்கு தர்மம் ஹராமா? ஆம், நீங்கள் கேள்விப்பட்டது சரியானதுதான். இறுதித்தூதர் முஹம்மது நபியவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அஹ்லுல் பைத், பிறர் தரும் சதகா, தர்மம் மற்றும் ஜகாத், கடமையாக்கப்பட்ட தர்மம் ஆகியவற்றை வாங்குவது விலக்கப்பட்டுள்ளது, ஹராம். இதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்கள் கண்ணியம் மற்றும் தூய்மை. இறைத்தூதர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மக்களிடம் கையேந்தும் நிலையில் இருக்கக்கூடாது என்ற கண்ணியத்திற்காகவும், தர்மம் என்பது மக்களின் செல்வத்தில் உள்ள அழுக்குகளை தூய்மைப்படுத்துவது என்பதால் அதை நபிக்குரிய தூய தகுதிக்கு பொருத்தமற்றதாக இஸ்லாம் கருதுகிறது. ஆதாரங்கள். நிச்சயமாக இந்த சதகாக்கள் மக்களின் செல்வத்தின் அழுக்குகளாகும். எனவே இது முஹம்மதுக்கும் முஹம்மதின் குடும்பத்தாருக்கும் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். குறிப்பு: அவர்களுக்கு தர்மம் தான் ஹராமே தவிர பிறர் அன்போடு தரும் ஹதியா, அன்பளிப்பு, கிஃப்ட், ஹலால், அனுமதிக்கப்பட்டது ஆகும். நபியவர்கள் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு பகரமாக தாமும் அன்பளிப்பு வழங்குவார்கள். 2. இஸ்லாத்தில் தர்மத்தின் பரந்த பார்வை. புன்னகையும் தர்மமே. நீங்கள் குறிப்பிட்டது போல் இஸ்லாம் தர்மம் என்பதை வெறும் பணத்தோடும் பொருளாதாரத்தோடும் மட்டும் சுருக்கிவிடவில்லை. வசதி படைத்தவர்கள் மட்டுமே தர்மம் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி ஏழைகளும் நன்மைகளை அள்ளிக்கொள்ளும் வகையில் தர்மத்தின் வாசலை இஸ்லாம் அகலமாக திறந்து வைத்துள்ளது. நபியவர்கள் கூறியுள்ளார்கள், உன் சகோதரனை நோக்கி நீ புன்னகைப்பதும் உனக்கு ஒரு தர்மமாகும். ஆதாரம் திர்மிதி. பணம் இல்லாதவர்கள் கூட அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய பல விஷயங்களை இஸ்லாம் தர்மமாக அறிவித்துள்ளது. நல்ல விஷயங்களை பிறருக்கு ஏவுவதும் தீய விஷயங்களிலிருந்து பிறரை தடுப்பதும் தர்மம். வழியில் கிடக்கும் கல், முள் போன்ற மக்களுக்கு துன்பம் தரும் பொருட்களை அகற்றுவது தர்மம். வழி தெரியாதவருக்கு வழிகாட்டுவது தர்மம். தன் குடும்பத்திற்காக ஒரு மனிதன் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் தர்மமாகவே கணக்கிடப்படுகிறது. சுருக்கம்: நபிமார்களுக்கு பிறர் கொடுக்கும் தர்ம பணம் விலக்கப்பட்டதே தவிர அவர்கள் பிறருக்கு செய்யும் நற்செயல்களும் தர்மமே. அதேபோல் இஸ்லாமிய பார்வையில் தர்மம் என்பது ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்யும் அனைத்து வகையான நன்மைகளையும் நட்பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு உன்னதமான செயலாகும். வாய்ஸ் கேள்வி. இஸ்லாத்தில் புன்னகைப்பதும் ஒரு தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் தர்மத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற விதி உள்ளதே. அப்படியானால் சஹாபாக்கள் நபியவர்களை பார்த்து புன்னகைத்த போது அவர்கள் அந்த தர்மத்தை பகிர்ந்து கொண்டார்களா? நபியவர்களுக்கு தர்மம் ஹராம் என்பதால் அவர்களை பார்க்கும்போது நாம் புன்னகைக்க கூடாதா? புன்னகைக்காமல் கடுகடுத்த முகத்தோடுதான் அவர்களை அணுக வேண்டுமா? இந்த இரு கருத்துக்களுக்கும் மத்தியில் உள்ள முரண்பாட்டை விளக்கித் தர முடியுமா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். அன்பான சகோதரரே, உங்களுடைய இந்த கேள்வி உளவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் லாஜிக்கல், மிக ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு கருத்தை கொண்டுள்ளது. இல்லாத ஒன்றை கொடுப்பதுதான் தர்மம் என்ற உங்கள் வாதம் பொதுவான தர்மத்திற்கு மிக அழகாக பொருந்தினாலும் நபிகள் நாயகம் அவர்களின் ஆளுமையோடும் இஸ்லாமிய சட்டத்தோடும் ஒப்பிடும் போது இதில் உள்ள சில நுணுக்கமான உண்மைகளை நாம் விளங்க வேண்டும். விளக்கங்களை தெளிவாக கீழே காண்போம். 1. நபியவர்களிடம் சிரிப்பு, புன்னகை இல்லையா? நபியவர்களிடம் சிரிப்பே இல்லை அல்லது அவர்களிடம் புன்னகை மிக குறைவாக இருந்தது என்ற கருத்து முழுமையானதல்ல. மறுமையின் அதிர்ச்சிகளையும் நரகத்தின் வேதனைகளையும் இறைவன் காட்டியதால் நபியவர்கள் கவலை தோய்ந்த சிந்தனையில் இருந்தார்கள் என்பது உண்மைதான். நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரித்து அதிகமாக அழுவீர்கள் என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் இதனுடைய பொருள் அவர்கள் சமுதாயத்தில் யாருடனும் சிரிக்காமல் கடுகடுத்து இருந்தார்கள் என்பது அல்ல. உண்மை என்னவென்றால் நபியவர்கள் உலக கவலைகளை தங்களுக்குள் வைத்திருந்தாலும் மக்களை சந்திக்கும் போது எப்போதுமே புன்னகை பூத்த முகத்துடனேயே காணப்பட்டார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் அவர்களை விட அதிகமாக புன்னகைக்கக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. ஆதாரம் திர்மிதி. நபியவர்களின் சிரிப்பு என்பது உரக்க சத்தமிட்டு சிரிக்கும் அட்டகாசச் சிரிப்பு, கிகல் ஆக இருந்ததில்லை. அது பிறர் மனம் குளிரும்படியான உன்னதமான புன்னகை, ஸ்மைல் ஆக மட்டுமே இருந்தது. எனவே நபியவர்களிடம் புன்னகை என்ற குணம் இல்லாமல் இருக்கவில்லை, மாறாக அவர்களிடமே அது மிக அதிகமாக இருந்தது.
2. உளவியல் உண்மை மற்றும் தர்மத்தின் நோக்கம். தனிமையில் கவலையில் இருப்பவருக்கு புன்னகையை தருவது அவரிடம் இல்லாத ஒன்றை கொடுத்து மாற்றத்தை உருவாக்குவது என்ற உங்களது உளவியல் பார்வை 100% உண்மையானது. ஆனால் சஹாபாக்கள் நபியவர்களை பார்த்து புன்னகைத்தபோது அவர்கள் நபியவர்களை கவலையில் இருப்பவர், அவரிடம் சிரிப்பு இல்லை, எனவே நாம் அவருக்கு தர்மம் செய்வோம் என்ற நோக்கத்தில் அணுகவில்லை. மாறாக நபியவர்கள் மீது கொண்ட பேரன்பு, மரியாதை மற்றும் அவர்களின் முகத்தை பார்த்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாகவே சஹாபாக்கள் புன்னகைத்தார்கள். 3. தர்மம் யாருக்குச் சேர்கிறது? இஸ்லாமிய சட்டப்படி புன்னகைப்பது தர்மம் என்று சொல்லப்படும் போது புன்னகை என்ற அந்த பொருள் யாரிடமும் போய்ச் சேர்வதில்லை. மாறாக புன்னகை செய்தவருக்கு தர்மம் செய்ததற்கான நன்மை, தவாப் இறைவனால் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அந்த பணம் உங்களிடமிருந்து நீங்கி அவரிடம் சேர்கிறது. அது பொருளாதார தர்மம். ஆனால் நீங்கள் ஒருவரை பார்த்து புன்னகைத்தால் உங்களுடைய புன்னகை உங்களிடமே தான் இருக்கிறது, அவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்கே புன்னகை என்பது ஒரு நல்ல பண்பின் வெளிப்பாடு, குட் டீட். எனவே சஹாபாக்கள் நபியவர்களை பார்த்து புன்னகைத்தபோது சஹாபாக்களுக்கு தர்மத்தின் கூலி கிடைத்ததே தவிர நபியவர்கள் யாரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுருக்கம்: நபியவர்களிடம் புன்னகை என்னும் குணம் எப்போதும் நிரம்பியே இருந்தது. எனவே அவர்களிடம் இல்லாத ஒன்றை சஹாபாக்கள் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் காட்டிய புன்னகை என்பது நபியவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடே தவிர நபியவர்களுக்கு செய்த தர்மம் அல்ல. இதனால் தான் நபியவர்களுக்கு பொருளாதார தர்மம் ஹராமாக இருந்தாலும் சஹாபாக்களின் புன்னகையை ஏற்பதில் எந்த சட்ட முரண்பாடும் ஏற்படவில்லை. சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இல்லாத ஒருவருக்கு கொடுப்பதுதான் தர்மம். யாரிடம் எது இல்லையோ அதை அவருக்கு கொடுப்பது தர்மம் எனும்போது, கவலையிலோ தனிமையிலோ இருந்து சிரிப்பை இழந்த ஒருவருக்கு நாம் புன்னகையை பரிசளிக்கும்போது அது தர்மமாகிறது. இது உளவியல் ரீதியாகவும் மனிதர்களிடம் மாற்றத்தை ஏற்படுகிறது. உலக வாழ்க்கையையும் மறுமையையும் நினைத்து நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வுலகில் அதிகமாக சிரிக்க மாட்டார்கள், அவர்களிடம் சிரிப்பு குறைவாகவே இருந்தது என்று ஹதீஸ்கள் இருக்கும்போது, நபியவர்களிடம் இல்லாத அந்த சிரிப்பை, புன்னகையை சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதும் ஒரு தர்மம்தானே? நபியவர்களிடம் சிரிப்பு இல்லை என்பதால் அவர்களுக்கு நாம் புன்னகையை தர்மமாக தருகிறோம் என்று ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: அன்பான சகோதரரே, உங்களுடைய இந்த கேள்வி உளவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் லாஜிக்கல் மிக ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு கருத்தை கொண்டுள்ளது. இல்லாத ஒன்றை கொடுப்பதுதான் தர்மம் என்ற உங்கள் வாதம் பொதுவான தர்மத்திற்கு மிக அழகாக பொருந்தினாலும் நபிகள் நாயகம் அவர்களின் ஆளுமையோடும் இஸ்லாமிய சட்டத்தோடும் ஒப்பிடும்போது இதில் உள்ள சில நுணுக்கமான உண்மைகளை நாம் விளங்க வேண்டும். விளக்கங்களை தெளிவாக கீழே காண்போம். 1. நபியவர்களிடம் சிரிப்பு, புன்னகை இல்லையா? நபியவர்களிடம் சிரிப்பே இல்லை அல்லது அவர்களிடம் புன்னகை மிக குறைவாக இருந்தது என்ற கருத்து முழுமையானதல்ல. மறுமையின் அதிர்ச்சிகளையும் நரகத்தின் வேதனைகளையும் இறைவன் காட்டியதால் நபியவர்கள் கவலை தோய்ந்த சிந்தனையில் இருந்தார்கள் என்பது உண்மைதான். நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாகச் சிரித்து அதிகமாக அழுவீர்கள் என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் இதனுடைய பொருள் அவர்கள் சமுதாயத்தில் யாருடனும் சிரிக்காமல் கடுகடுத்து இருந்தார்கள் என்பது அல்ல. உண்மை என்னவென்றால் நபியவர்கள் உலக கவலைகளை தங்களுக்குள் வைத்திருந்தாலும் மக்களை சந்திக்கும் போது எப்போதுமே புன்னகை பூத்த முகத்துடனேயே காணப்பட்டார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் அவர்களை விட அதிகமாக புன்னகைக்கக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. ஆதாரம்: திர்மிதி. நபியவர்களின் சிரிப்பு என்பது உரக்க சத்தமிட்டு சிரிக்கும் அட்டகாசச் சிரிப்பு, கிகல் ஆக இருந்ததில்லை. அது பிறர் மனம் குளிரும்படியான உன்னதமான புன்னகை, ஸ்மைல் ஆக மட்டுமே இருந்தது. எனவே நபியவர்களிடம் புன்னகை என்ற குணம் இல்லாமல் இருக்கவில்லை, மாறாக அவர்களிடமே அது மிக அதிகமாக இருந்தது. 2. உளவியல் உண்மை மற்றும் தர்மத்தின் நோக்கம். தனிமையில் கவலையில் இருப்பவருக்கு புன்னகையை தருவது அவரிடம் இல்லாத ஒன்றை கொடுத்து மாற்றத்தை உருவாக்குவது என்ற உங்களது உளவியல் பார்வை 100% உண்மையானது. ஆனால் சஹாபாக்கள் நபியவர்களை பார்த்து புன்னகைத்தபோது அவர்கள் நபியவர்களை கவலையில் இருப்பவர், அவரிடம் சிரிப்பு இல்லை, எனவே நாம் அவருக்கு தர்மம் செய்வோம் என்ற நோக்கத்தில் அணுகவில்லை. மாறாக நபியவர்கள் மீது கொண்ட பேரன்பு, மரியாதை மற்றும் அவர்களின் முகத்தை பார்த்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாகவே சஹாபாக்கள் புன்னகைத்தார்கள். 3. தர்மம் யாருக்குச் சேர்கிறது? இஸ்லாமிய சட்டப்படி புன்னகைப்பது தர்மம் என்று சொல்லப்படும் போது புன்னகை என்ற அந்த பொருள் யாரிடமும் போய்ச் சேர்வதில்லை. மாறாக புன்னகை செய்தவருக்கு தர்மம் செய்ததற்கான நன்மை, தவாப் இறைவனால் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அந்த பணம் உங்களிடமிருந்து நீங்கி அவரிடம் சேர்கிறது. அது பொருளாதார தர்மம்.
ஆனால் நீங்கள் ஒருவரை பார்த்து புன்னகைத்தால் உங்களுடைய புன்னகை உங்களிடமே தான் இருக்கிறது, அவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்கே புன்னகை என்பது ஒரு நல்ல பண்பின் வெளிப்பாடு, குட் டீட். எனவே சஹாபாக்கள் நபியவர்களை பார்த்து புன்னகைத்தபோது சஹாபாக்களுக்கு தர்மத்தின் கூலி கிடைத்ததே தவிர நபியவர்கள் யாரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுருக்கம்: நபியவர்களிடம் புன்னகை என்னும் குணம் எப்போதும் நிரம்பியே இருந்தது. எனவே அவர்களிடம் இல்லாத ஒன்றை சஹாபாக்கள் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் காட்டிய புன்னகை என்பது நபியவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடே தவிர நபியவர்களுக்கு செய்த தர்மம் அல்ல. இதனால் தான் நபியவர்களுக்கு பொருளாதார தர்மம் ஹராமாக இருந்தாலும் சஹாபாக்களின் புன்னகையை ஏற்பதில் எந்த சட்ட முரண்பாடும் ஏற்படவில்லை. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: நன்மை என்பது நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கும் பணம் போன்றதோ அல்லது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கும் உடல் பாக்கியம் போன்றதோ அல்ல. மாறாக அது மறுமைக்கான ஒரு சேமிப்பாகும். ஒரு அடியான் நன்மையை நாடி ஒரு செயலை செய்யும்போது அதற்கு நபிமார்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அடியான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தர்மம் செய்கிறான் என்றால் அந்த அடியானுக்கு அந்த தர்மத்தின் மூலம் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபியவர்கள் அதை மறுக்காமல் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே. ஏனென்றால் நபியவர்கள் தன் உம்மத்துக்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள். அவர்கள் தமக்காக வாழாமல் தங்களை பார்க்காமல் ஈமான் கொண்ட உம்மத்துக்களுக்காகவும் பேரக்குழந்தைகளை விடவும் அதிகமாக உம்மத்துகளின் மறுமை பாக்கியத்திற்காக துவா செய்தவர்கள் ஆவர். ஆனால் சல்மான் பார்சி ரலி அவர்களின் வரலாற்றில் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபியவர்களை சோதிப்பதற்காக முதலில் தர்மம் சதகா என்று ஒரு பொருளை கொடுத்தபோது நபியவர்கள் அதை தாம் சாப்பிடாமல் சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். சல்மான் பார்சி ரலி அவர்களுக்கு போதித்த முந்தைய வேத அறிஞர்கள் பாதிரிமார்கள் இறுதி தூதர் தர்மத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று போதித்திருந்ததால் அவர் நபியவர்களை சோதிக்க அப்படி செய்தார். இங்கே கேள்வி என்னவென்றால், நபியவர்களுக்கு தர்மம் விலக்கப்பட்டது, ஹராம் என்ற விதி இருந்தாலும் அதை கொடுக்கும் அந்த அடியானுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபியவர்கள் அதை தர்மமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. ஒரு அடியானுக்கு நன்மை கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்று நினைக்கும் நபியவர்கள் அதை தர்மமாக பெறாமல் திருப்பி அனுப்பியதன் நோக்கம் என்ன? இந்த வரலாற்றுச் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மை விளக்கத்தையும் இதில் உள்ள தர்க்க ரீதியான சந்தேகத்தையும் தெளிவுபடுத்தி தர முடியுமா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: அன்பிற்குரிய சகோதரரே, சல்மான் பார்சி ரலி அவர்களின் வரலாற்றையும் உம்மத்தின் மீது நபியவர்கள் கொண்ட அன்பையும் மிக அழகாக இணைத்து கேட்டுள்ளீர்கள். உங்களுடைய இந்த ஆழமான சந்தேகத்திற்கான தெளிவான விளக்கத்தை இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையிலும் சட்ட ரீதியாகவும் கீழே காண்போம். 1. சல்மான் பார்சி ரலி அவர்களின் வரலாற்று உண்மை. சல்மான் பார்சி ரலி அவர்கள் பாரசீக நாட்டைச் சேர்ந்தவர். உண்மையான மார்க்கத்தை தேடி அவர் பல பாதிரிமார்களிடம் சீடராக இருந்தார். அவர் மரணிக்கவிருந்த இறுதி பாதிரியாரிடம், நான் அடுத்து யாரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர், இனி வேறு யாரும் இல்லை, ஆனால் அரபு நாட்டில் ஓர் இறுதி தூதர் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது. அவருக்கு 3 அடையாளங்கள் இருக்கும். 1. அவர் தர்மத்தை சதகா உண்ணமாட்டார். 2. அன்பளிப்பை ஹதியா ஏற்றுக்கொள்வார். 3. அவருடைய முதுகில் முத்திரையிடப்பட்ட தூதுத்துவ அடையாளம் இருக்கும் என்று கூறினார். அதன்படி சல்மான் பார்சி ரலி அவர்கள் மதீனாவுக்கு வந்து நபியவர்களைச் சந்தித்தபோது பேரீச்சம்பழங்களை கொண்டு வந்து இது தர்மம் என்று கொடுத்தார். நபியவர்கள் அதை தாம் உண்ணாமல் தன் தோழர்களை உண்ணச் சொன்னார்கள். அடுத்த முறை வரும்போது இது அன்பளிப்பு என்று கொடுத்தார். அப்போது நபியவர்கள் தாமும் உண்டு தோழர்களுக்கும் கொடுத்தார்கள். இதைத்தான் நீங்கள் ஆடியோவில் குறிப்பிட்டுள்ளீர்கள். 2. அடியானுக்கு நன்மை கிடைக்காமல் போய்விட்டதா? உங்களுடைய முக்கியமான கேள்வி, நபியவர்கள் அதை தர்மமாக பெறாததால் சல்மான் பார்சி அவர்களுக்கு நன்மை கிடைக்காமல் போயிருக்குமே என்பதுதான். உண்மை என்னவென்றால் சல்மான் பார்சி ரலி அவர்களுக்கு அந்த நற்காரியத்திற்கான நன்மை முழுமையாக கிடைத்துவிட்டது. இஸ்லாமிய விதிப்படி ஒரு அடியான் தர்மம் செய்யும்போது அவனுடைய எண்ணத்திற்கு நிய்யத் தகுந்தாற்போல் அல்லாஹ் நன்மையை வழங்கிவிடுகிறான். சல்மான் பார்சி அவர்கள் நன்மையை நாடி ஏழைகளுக்குச் சேர வேண்டும் என்ற நல்நோக்கத்தில் தான் அதை கொண்டு வந்தார். நபியவர்கள் அதை தன் கைகளால் பெற்று அங்கிருந்த ஏழை சஹாபாக்களுக்கு விநியோகித்தார்கள். எனவே அந்த தர்மம் உரிய ஏழைகளை சென்றடைந்ததால் கொடுத்த அடியானுக்குரிய நன்மை சதகா செய்ததற்கான கூலி இறைவனால் முழுமையாக கொடுக்கப்பட்டுவிட்டது. நபியவர்கள் அதற்கு தடையாக இருக்கவில்லை, மாறாக அதை தோழர்களுக்கு கொடுத்து அந்த நன்மையை நிறைவேற்றி வைத்தார்கள். 3. நபியவர்கள் ஏன் அதை தர்மமாக ஏற்கவில்லை? முக்கிய காரணம், அடியானுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றாலும் நபியவர்கள் அதை தர்மமாக ஏற்க முடியாமைக்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் உள்ளன.
இறைக்கட்டளை மற்றும் தூய்மை. தர்மம் என்பது மக்களின் செல்வத்தில் உள்ள அழுக்கு, அதாவது பிறரின் பாவக்கரைகளை போக்க கொடுக்கப்படுவது. இறைத்தூதரின் ஆளுமை மற்றும் அவர்களின் குடும்பத்தின் தகுதி என்பது உலக மக்களின் ஆன்மீக அழுக்குகளிலிருந்து முற்றிலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் சட்டமாகும். அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நபியவர்களால் மாற்ற முடியாது. அடையாளத்தை மெய்ப்பித்தல். சல்மான் பார்சி ரலி அவர்கள் நபியவர்களை ஒரு இறைத்தூதர் என்று நம்புவதற்கு அந்த பாதிரியார் சொன்ன அடையாளங்கள் உண்மையாக வேண்டியிருந்தது. ஒருவேளை நபியவர்கள் சல்மான் பார்சி அவர்களின் மீது பரிதாபப்பட்டு அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தர்மத்தை எடுத்து தாம் உண்டிருந்தால், இவர் தர்மத்தை உண்கிறார், எனவே இவர் உண்மையான இறைத்தூதர் இல்லை என்று சல்மான் பார்சி அவர்கள் தவறாக விளங்கி இஸ்லாத்தை ஏற்காமல் போயிருக்க வாய்ப்புண்டு. எனவே சல்மான் பார்சி அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகவும் முந்தைய வேதங்களின் தீர்க்கதரிசனம் உண்மையானது என்பதை அவருக்கு நிரூபிப்பதற்காகவுமே நபியவர்கள் அந்த விதியை அப்படியே கடைபிடித்தார்கள். சுருக்கம்: நபியவர்கள் தர்மத்தை பெறாமல் தன் தோழர்களுக்கு கொடுத்ததன் மூலம் சல்மான் பார்சி அவர்களுக்கு தர்மம் செய்த நன்மையும் கிடைத்தது. அதே நேரத்தில் நபியவர்கள் உண்மையான இறைத்தூதர் தான் என்ற அடையாளமும் நிரூபிக்கப்பட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்கும் பாக்கியமும் கிடைத்தது. எனவே நபியவர்களின் இந்தச் செயல் அந்த அடியானுக்கு நன்மை கிடைக்காமல் செய்யவில்லை, மாறாக அவருக்கு உலகிலேயே ஆகப்பெரிய நன்மையான நேர்வழியை, இஸ்லாத்தை பெற்றுத்தந்தது. தேடலின் பாதையில் தெளிவை தேடி சிந்தனை தூரிகையால் நற்பண்பை பாடி. கேள்விகள் 100 நமக்குள் எழலாம். இஸ்லாமிய ஒளியில் விடை தந்து மகிழலாம். சேனலின் நோக்கம் செய்தி. அன்பான நெஞ்சங்களே, நமது அன்றாட வாழ்வில் எழும் ஆழமான இஸ்லாமிய கேள்விகளுக்கும் நம் சிந்தனையை தூண்டும் தர்க்கங்களுக்கும் தெளிவான வரலாற்று ஆதாரங்களுடன் கூடிய விளக்கங்களை இந்த தளம் வழியாக தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். மக்களுக்குள் ஒரு நல்ல சிந்தனையையும் தெளிவையும் கொண்டு வருவதே நமது நோக்கம். சப்ஸ்கிரைப் வேண்டுகோள். இந்த உன்னதமான தேடலில் நீங்களும் என்னோடு பயணிக்க மற்றும் இந்த நற்சிந்தனைகள் இன்னும் பலரை சென்றடைய மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க.